தமிழகத்தில் சர்க்கரை நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் குறிப்பாக ரேஷன் கடைகளில் அரிசிக்கு பதிலாக பருப்பு உள்ளிட்ட வகைகளை அதிக அளவில் கொடுக்க வேண்டும் என்று உலக சுகாதார நிறுவனத்தில் பணியாற்றிய சௌமியா சாமிநாதன் அண்மையில் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். இது குறித்து அவரிடம் கேட்கலாம். மேடம் வணக்கம். நீங்கள் அந்த கட்டுரையில் சொல்லியிருந்தீங்க, குறிப்பாக சவுத் இந்தியாவில் அரிசி அதிக அளவில் பயன்படுத்துறதால சர்க்கரை நோயாளிகள் எண்ணிக்கை அதிகரிக்கிறதா சொல்லியிருக்கீங்க. நம்பர்ஸ் எப்படி மேடம் வருது? ஸோ இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா ஒரு 20% ஜனங்களுக்கு வந்து ஏற்கனவே சர்க்கரை வியாதி டயபிட்டிஸ் மெலிட்டிஸ் இருக்குது. இன்னும் ஒரு 15% ப்ரீ டயபிட்டிஸ் அப்படின்னு இருக்குது. அப்படின்னா அடுத்த 4-5 ஆண்டுகளுக்குள்ளே அவங்களுக்கும் அது டயபிட்டிஸாக மாறிடும். இப்போ எதனால் இப்படி வருதுன்னா அதுக்கு 2 காரணங்கள். ஒன்று, ஹை கார்போஹைட்ரேட் டயட். நம்ம வந்து டயட்டில் வந்து அரிசி அதிகமாக சாப்பிட்றோம். ரிஃபைன்டு சீரியல், இப்போ நம்ம அரிசி சாப்பிடுங்கிறத முன்னெல்லாம் வந்து அந்த கையில் பவுண்ட் பண்ணின ஹேண்ட் பவுண்டட் ரைஸ் சாப்பிடுவோம். அதில் ஃபைபர் நிறையா இருக்கும், விட்டமின்ஸ் நிறையா இருக்கும். இப்போ எல்லாமே மெஷினில் ரிஃபைன் ஆகி வருது. ஸோ அதில் இருக்கிற சத்து உணவு எல்லாமே போயிடுறது அந்த அவுட்டர் கவரிங்கில். ஸோ நம்மளுக்கு உள்ளே வர்றது வெறும் கேலரிஸ் மட்டும்தான். இப்போ வந்து கைடன்ஸ், நியூட்ரிஷன் கைடன்ஸ் பார்த்தோம்னா ஒரு கேலரி, இப்போ ஒரு 100 கேலரி நம்மளுக்கு தேவைன்னா அதில் வந்து ஒரு 50-60% வந்து கார்போஹைட்ரேட்லேருந்து வரலாம். ஒரு 15 to 20% ப்ரோட்டீன்லேருந்து வரணும். ஒரு 20 to 25% வந்து ஃபேட்லேருந்து வரலாம். இப்போ நம்ம டயட்டை பார்த்தோம்னா பிரதம சக்தி கம்மியாக இருக்குது, கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு வழி டாக்டர் மோகனும் நானும், டாக்டர் மோகன் மெட்ராஸ் டயபிட்டிஸ் ரிசர்ச் ஃபவுண்டேஷனில் நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கார். அவரோட ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சது தான் நாங்கள் எழுதியிருக்கோம் அந்த ஆர்டிக்கிளில். அதாவது ஒரு ரேஷன் கடையில் இப்போ 25 கிலோ அரிசி கிடைக்கிறது, ஒரு குடும்பத்துக்கு 1 கிலோ பருப்பு, தோரம்பருப்பு கிடைக்கிறது, 1 கிலோ எண்ணெய், அதுவும் பாம் ஆயில் கிடைக்கிறதுக்கு. அதுக்கு பதிலாக அந்த 25 கிலோ ரைஸை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அதில் 1 கிலோ இல்லை 2 கிலோ வந்து சிறுதானியங்கள், மில்லட்ஸ், அப்புறம் இன்னும் 1 கிலோ இல்லை 2 கிலோ வந்து பருப்பு, வேறு பருப்பு. அது இப்போ கிடைக்கிறது வந்து தோரம்பருப்பு. ஆனால் நம்ம நாட்டில் நிறைய பருப்புகள் உண்டாகுது. அதே மாதிரி பாம் ஆயிலுக்கு பதிலாக ஒரு லோக்கல் ஹெல்தி ஆயில், தேங்காய் எண்ணெய் கொடுக்கலாம், இல்லாட்டா கிரவுண்ட்நட் ஆயில் கொடுக்கலாம். நார்த் இந்தியாவில் வந்து மஸ்டர்ட் ஆயில் கொடுக்கலாம். ஸோ அந்தந்த ஏரியாவுக்கு எந்த எண்ணெய் பிடிச்சிருக்கோ அது கொடுக்கலாம். இதில் வந்து 3 அட்வான்டேஜ். ஒன்று வந்து நம்ம சத்துணவுக்கு நல்லது, நம்மளுக்கு டயட் நியூட்ரிஷனுக்கு நல்லது. இந்த ஒபிசிட்டி, டயபிட்டிஸ் இந்த மாதிரி நோய்கள் வந்து குறையும். ரெண்டாவது வந்து நம்ம விவசாயிகளுக்கும் இது நல்லது. ஏன்னா இப்போ விவசாயிகள் வந்து நம்ம ப்ரோட்டீன், தால், லென்டில்ஸ், பருப்புகள், ஆயில் சீட்ஸ் இதெல்லாம் அவ்வளோவா உண்டாகிறதில்ல. எல்லாமே இப்போ ரைஸில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ அது கொஞ்சம், அண்ட் சிறுதானியங்களும் கொஞ்சம் நம்ம இது கவர்மெண்ட் மூலமாக அவங்க ப்ரொக்யூர் பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சால் விவசாயிகளும் சிறுதானியங்களும் பருப்புகளும் இன்னும் கொஞ்சம் வளருவாங்க. அது ரெண்டாவது அட்வான்டேஜ். ஸோ அவங்களுக்கு இன்கம் வரும். நம்ம வந்து பாம் ஆயிலோட இம்போர்ட்டை குறைக்கலாம். இப்போ மலேசியாவிலேருந்து பாம் ஆயில் இம்போர்ட் பண்ணி தான் நம்ம பிடிஎஸில் கொடுக்குறோம். அதுக்கு பதிலாக இங்கேயே நம்ம விவசாயிகளுக்கு அந்த சப்போர்ட் கொடுக்கலாம். மூணாவது வந்து கிளைமேட் ரெசிலியன்ஸ். இப்போ வந்து ரைஸ் அண்ட் வீட் பார்த்தோம்னா கிளைமேட் சேஞ்ச் வர இப்போ நம்ம திடீர்னு இது ஹீட் வேவ் வருது, ட்ரவுட் வருது, இல்லாட்டா ஒரேடியா மழை வருது. அந்த மாதிரி இருக்கும்போது ரைஸ் அண்ட் வீட் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் இதுக்கு. ஆனால் சிறுதானியங்கள், பருப்புகள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் தாங்கும், கிளைமேட் சேஞ்ச் தாங்கும். அதுக்கு தண்ணியும் கம்மியாக தேவை. மூணாவது வந்து சாயில் ஹெல்த் அது இம்ப்ரூவ் பண்ணுறது, நைட்ரோஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா இருக்கிறதுனால. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் மட்டும் இல்லை, 3 அட்வான்டேஜ். அரிசி கம்மி பண்ணி சிறுதானியமும் பருப்புகளும் அதிகம் பண்ணி பாம் ஆயில் தவிர பதிலாக ஒரு நல்ல ஹெல்தி ஆயிலாக கொடுத்தா இது நம்ம வந்து ஹெல்த்துக்கு நல்லது. இன்னொரு கருத்து, உடல் உழைப்பும் ஒரு முக்கியமான விஷயம். உணவு ஐட்டங்களை காட்டிலும் ஒடிசாவிலையும் இதே ரைஸ் பிரச்சனை இருந்தாலும் கூட அவர்கள் அதிகமாக உழைக்கிறார்கள் என்று ஒரு கருத்து வைக்கிறார். அதை நீங்கள் எப்படி? அதுதான் இப்போ வந்து இந்த ஒபிசிட்டி அண்ட் டயபிட்டிஸ், பிளட் ப்ரெஷர் இந்த மாதிரி நோய்களுக்கு காரணங்கள் வந்து ஒன்று வந்து டயட், ரெண்டாவது வந்து
நம்ம வந்து எக்ஸசைஸ் இப்போ ரொம்ப குறைச்சிட்டோம். இப்போ பார்த்தோம்னா எல்லா இடத்துக்கும் பஸ்ஸுலேயோ காருலேயோ ஆட்டோலேயோ டூ வீலரில் தான் போகிறது. யாருமே இப்போ நடக்கிறது இல்லை. அதே மாதிரி எல்லாத்துக்கும் இப்போ வசதி இருக்குது வீட்டில். ஸோ ஃபிசிக்கல் ஒர்க் வந்து ரொம்ப குறைஞ்சி போயிடுது. அஃப்கோர்ஸ் விவசாயிகள் சில பேர் வந்து அவுட்டோர் ஒர்க், கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர் அவங்க பண்ணுறவங்க இன்னும் உழைச்சிட்டு தான் இருக்காங்க. பட் முன்ன விட பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப கம்மியாயிடுச்சு எக்ஸசைஸ். ஸோ ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி ரெண்டாவது பெரிய ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். மூணாவது வந்து நான் சொல்லுவேன், தமிழ்நாட்டில் வந்து எஸ்பெஷலி ஆண்களுக்கு வந்து குடிக்கிறது அது ஒரு பெரிய ரிஸ்க் ஃபேக்டராக இருக்குது. ஏன்னா நிறையா பேர் வந்து இப்போது ரெகுலராக குடிக்கிறதுனால அவங்களுக்கு இந்த லிவர் ப்ராப்ளம், மேல்நியூட்ரிஷன் ப்ராப்ளம், டிபி இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். இந்திய அளவில் சர்க்கரை நோயாளிகள் எண்ணிக்கையில் தமிழகம் எந்த இடத்துல இருக்குது மேடம்? தமிழ்நாடு நம்பர் 1, நம்பர் 2ல் இருக்குது இப்போது. ஸோ சர்க்கரை நோயின்னு பார்த்தோம்னா கேரளா, தமிழ்நாடு, கோவா, பஞ்சாப் இதுதான் டாப்பில் இருக்குது. ஆக்சுவலாக அதை நம்ம டாப்பில் இருக்கக்கூடாது. இதுக்கு மட்டும் நம்ம நோய்க்கு ஏன் டாப்பில் இருக்கணும், அதை கம்மி பண்ணணும். ரேஷன் கடைகளில் குறிப்பாக அரிசிக்கு பதிலாக சிறுதானியங்களையும் அதே போல் பருப்பு வகைகளையும் அதிக அளவில் கொடுப்பதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் என்ற கருத்தை தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் விஜயுடன் ரமேஷ்.